ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூசணிக்காய் கூட்டு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியேவும் சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காயில் சேர்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வரமிளகாய். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், பூசணிக்காய் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். பூசணிக்காயையும் அப்படியே சேர்த்துருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே பூசணிக்காய் வதங்கட்டும். இந்த பூசணிக்காய் எடுத்தாந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. பூசணிக்காவே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரே முறையாக ஒரு 2 நிமிஷத்துலேயே பூசணிக்காய் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மல்லாட்டை இந்த அளவுக்கு பொரிச்சிருக்கேன் பாருங்கள். குறை பறக்கணும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 பீஸ் தேங்காய் பீஸ் மட்டும் சின்னதாக திருவள்ளு தேங்காய் வச்சுருந்தா சேர்த்துக்குங்க, ஜாரில் சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பீஸ் கூட எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை பொடிச்சு வச்சது அப்படியே சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 2 பீஸ் தேங்காய், கொப்பரை தேங்காய் இருக்குது. பச்சை தேங்காய் இருந்தாலும் திருகல் வச்சுருந்தா கூட சேர்த்துக்குங்க. அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதுவும் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணிக்காய் கூட்டு. இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்லா தண்ணி சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர், ரசம், இந்த மாதிரி மோர் குழம்புக்கு ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பூசணிக்காய் கூட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேர்க்கடலை போட்டு சேர்த்து தேங்காய் துருவல் போட்டு சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்லாம். சாம்பாருக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.